எல்லாருமே வந்து ரெட்மி ஃபோன் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலை பற்றி ஒரு சின்ன அப்டேட் சொல்கிறேன். Xiaomi 17 Pro Maxனு ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. iPhone 17 Pro Max கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கடைசியாக தான் வந்து iPhone 17 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. அதை அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே வந்து Xiaomi வந்து டிசைனும் சரி பேரும் சரி அப்படியே வந்து விட்டுருக்காங்க. 17 Pro Maxன்னு சொல்லிட்டு அந்த ஐஃபோன் டிசைன் எப்படி இருக்குமோ 17 Pro Max பேக் சைட் டிசைன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பக்காவாக காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த Xiaomi 17 Pro Max வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு என்னைய கேட்டேன்னா இதில் வந்து IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு IP69 வந்து கொடுக்கல, 68 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஐபி ரேட்டிங்கில். வேறு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா 7500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 7500 mAhனா ரொம்பவே அதிகம் தான் பேட்டரி. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கேமரான்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி வந்து 50 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க, பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ ஒரு 50 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா வைடு 50 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க, 3 கேமரா பேக் சைடில் 50 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் அதிகபட்சமாக வந்து 8K 13 fps வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எல்லாருமே வந்து 4Kல தான் வீடியோ இருக்கும். 4K 16 fps தான் மேக்ஸிமம் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். போன வருஷம் லான்ச் ஆன எல்லா ஃப்ளாக்ஷிப் மொபைலும் இந்த டைம் வர ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபுல்லாமே 4K 120 fps வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4K 120 fpsனா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து விளாக் எதாவது எடுக்கிறீங்க, ஏதாவது வந்து குக்கிங் சேனலோ ஏதோ ஒன்று விளாக் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். 4K 16 fpsோட 120 fps வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் 4K 16 fps வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்கலாம். அதனால இந்த Xiaomi 17 Pro Max வந்து அப்படியே வந்து ஐஃபோனை பார்த்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தாலும் இதில் இருக்கிற ஸ்பெக்கெல்லாம் வந்து நல்லாவே இருக்குது. அது மாதிரி இல்லை Snapdragon 8 Elite Gen 5 இப்போ வரப்போகிற எல்லா ஃப்ளாக்ஷிப் மொபைலையும் ஸ்னாப்ட்ராகனோட ஹையர் வேரியன்ட் சிப் செட்டே இதுதான். இப்போ 2025 2026ல் லான்ச் ஆகிற எல்லா ஃபோன்லையுமே ஸ்னாப்ட்ராகனோட லேட்டஸ்ட் ப்ராசஸர் வந்து Snapdragon 8 Elite Gen 5 அந்த ப்ராசஸர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கேமிங்லாம் சூப்பராகவே இருக்கும் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி இந்த ஃபோனோட சைஸுன்னு பார்த்தா கூட உங்களுக்கு 6.9 ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஃபோன் வருது யாருக்குமே தெரியாது. ரெட்மி ஃபோனே இப்போ வந்து நிறைய கஸ்டமர் வந்து மறந்துட்டாங்க. நான் ஃப்ளாக்ஷிப்லாம் வந்து ரெட்மி வாங்கவே மாட்டாங்க. இதனால ஒரு ஃப்ளாக்ஷிப் வந்து 17 Pro Maxன்னு ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரியணும். அதனால அந்த வீடியோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே iPhone 17 Pro Max மாதிரியே தான் இருக்கும். நான் டிசைன் பேக் சைடு போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஃபோன் வந்து லான்ச் இன்னும் இந்தியாவில் பண்ணல, சைனாவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ப்ரைஸ் லிஸ்ட்டு கூட ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரில. அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த Xiaomi ஃபோன் பிடிச்சிருந்தா வாங்கி ட்ரை பண்ணுங்கள்.